இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை உமது சாயலாக படைத்து திருமுழுக்கினால் கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அருளையும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ கொடுத்து கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு இறை செய்தியை கொடுக்க அழைத்தார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று ஆண்டவர் அனுப்பியதாக ஆமோஸ் இறைவாக்கினர் கூறுகின்றார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்றும் நாம் ஆவியை பெற்று தூய ஆவிக்குரிய செயல்களை செய்து இறைவனின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேர்ந்தெடுத்து உலகம் முழுவதும் ஆவிக்குரிய மக்களாக வாழ அழைக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து 12 தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். இதோ ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்பும் பொழுது அதிகாரத்தை கொடுக்கின்றார். குணமளிக்கவும் சுகமளிக்கவும் அற்புதங்களை செய்யவும். இவ்வாறு நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். 12 சீடர்களும் புறப்பட்டு சென்று மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் மீது எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் ஆவியின் வல்லமையினால் அபிஷேகத்தை பெற்று நற்செய்தியாளர்களாக குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்களாக நம் சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்றபடி வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.